இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் குட் பேட் அக்லி திரைப்படம். இந்த படம் வந்து டீசர் வந்து நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ட்ரெண்டிங்கில இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மேக்கிங் தான். மேக்கிங்கும் சரி, அதோட விஷுவல் எஃபெக்ட்ஸும் சரி, மியூசிக்கும் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம வின்டேஜ் ஏகே அதாவது பழைய படத்தில வர்ற அஜித் குமார் எல்லா ஃபேஸுமே அவரோட ஆட்டிட்யூட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர்வா காமிச்சிருக்கிறாரு ஆதிக் ரவிச்சந்தர். படத்தினுடைய டீசர் வந்து சில பல தியேட்டர்ல வந்து ஃபேன் ஷோக்காக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து ஃபேன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி வந்த ஏகே படம் மாரியே இல்ல. இது ரொம்பவே வந்து புதுசா இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்த டீசரோட அஜித் படத்தினோட டீசரோட ரெக்கார்ட இந்த படம் வந்து முறியடிச்சிருக்குன்னு தாங்க சொல்லணும். 25 மில்லியனுக்கு மேல வந்து கடந்து போய்க்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அஜித் வந்து இதிலேயே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. ஒரு நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட படத்தில இதுதான் வந்து மிகப்பெரிய அளவுல போன வியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். குட் பேட் அக்லி படத்த ஆதிக் ரவிச்சந்தர் எப்படி எடுத்திருக்காரு அப்படின்றத உங்களுக்கு எதுவும் தோணுச்சு அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.